ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த ராகினி பயங்கர எரிச்சல் அடைகிறது மட்டும் இல்லாமல் பசுபதி கிட்ட எல்லா உண்மைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. வெண்ணிலாவை பற்றின உண்மைகளை வீட்டுக்கு போன சாரதாம்மா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே நடந்த நிகழ்வுகளை பற்றி. அது மட்டும் இல்லாமல் யமுனா அவளோட கணவரோட வந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜயை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க பாட்டிமாவும். அதுக்கேற்ற மாதிரி சாரதாமாவும் சொல்கிறாங்க, ஆமாம் அத்தை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் கூட என்னவோ ஏதோ நினச்சேன். காவேரிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து யோசித்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்காகவும் நிறைய விஷயம் யோசிக்கிறாரு அத்தை அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த கங்காவோட மனசுக்குள்ளே விஜயை பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்கிறத கேட்டு சிறியதாக ஒரு பொறாமை ஏற்படுது. இன்னொரு பக்கம் மாடிக்கு போன காவேரி நடந்ததை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறமா காவேரியை பார்த்த விஜய் கேட்குறாங்க, என்ன காவேரி சந்தோஷமா, பிடிச்சிருந்ததா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே காவேரி சொல்கிறாங்க, என்னது பிடிச்சிருந்ததா, நான் அசந்து போகிற அளவுக்கு இவ்வளோ விஷயங்களையும் பண்ணிவிட்டு இப்போ பிடிச்சிருக்கான்னு வேற கேட்குறீங்களா நீங்கள்? எதுக்காக எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்க? எதுக்காக எல்லோரும் முன்னாடி என்னை கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒவ்வொரு கேள்வியாக கேட்க, காவேரியை பார்த்த விஜய், நீ தான் காவேரி எனக்கு எல்லாமே, நீ என் கூடவே இருக்கணும் கடைசி வரைக்கும், நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே உள்ள காதலை ரொம்பவே அழகாக சொல்கிறாரு விஜய். விஜய் காவேரி கிட்ட இப்படிலாம் பேசுறதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரியும். காவேரி மேலே உள்ள காதலை வெளிப்படுத்தின விஜய் காவேரி கிட்ட தன்னோட அன்பையும் பரிமாறிக்கிறாரு. இப்படி ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள அன்பை மாறி மாறி பரிமாறிக்கிறாங்க. இப்படி தங்களோட கல்யாண வாழ்க்கையை விஜய் காவேரி ஒரு பக்கம் தொடங்க ஆரம்பிக்க, மறுநாள் ராகினி என்ன பண்ணுறாங்க, பசுபதி சொன்ன இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அந்த ஆசிரமத்தில் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. அஜய் பசுபதி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த ராகினி, என்னப்பா நீங்கள் வெண்ணிலா இங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்லம்மா, வெண்ணிலாவோட பேர் இங்கே நிவேதாவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிவேதாவுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சு. இந்த சமயத்தில் எப்படிம்மா நம்ம வெண்ணிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் கேள்வி கேட்க, என்னப்பா நீங்கள் இதுதான் விஷயமா, நான் கூட என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பயந்தே போயிட்டேன். அப்பா நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் மறந்து போச்சுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்க தருணத்தில் கண்டிப்பாக வெண்ணிலாவை விஜய் முன்னாடி கொண்டு நிறுத்தினாலே போதும்ப்பா. எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலாவை விஜய் முன்னாடி கொண்டு நிறுத்தினாலே போதும், வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. சரிம்மா, நீ சொல்கிறபடியே இருக்கட்டும், வெண்ணிலாவா நமக்கு தெரியும், ஆனால் நிவேதாவா நம்ம எப்படி அங்கே கொண்டு போய் நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குற கேள்வி ராகினி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் என்ன சொன்னீங்க, நிவேதாவா தான் இந்த ஆசிரமத்தில் இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தான் அவங்களோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்டு நின்னா ஏன் அவங்க அனுப்ப மாட்டாங்க? சரிம்மா, நீ சொல்கிறதும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, நம்ம அதன்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ளவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் காலையில் எழுந்த காவேரி ரொம்பவே சந்தோஷமாக எழுந்துறாங்க. இப்போதான் தன்னுடைய வாழ்க்கை தொடங்கியிருக்கே அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிற தருணத்தில் பசுபதி ராகினி இவங்க ரெண்டு பேரும் காவேரி முன்னாடி வெண்ணிலாவை கொண்டு போய் நிறுத்துறாங்களா இல்லையா, எதனால் காவேரியோட வாழ்க்கை பாதிப்படையுதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், thanks for watching this video.